நவஜீவன் எக்ஸ்பிரஸின் வேகம் தணிவதைப் போன்ற உணர்வு. சீதாவிற்கு விழிப்பு வந்துவிட்டது. கடிகாரத்தை பார்த்தால் மணி 4 கொண்டிருந்தது. வீட்டில் தன் படுக்கையில் இருக்கும் நினைப்பு. தலைக்கு மேல் தொங்கிய 2வது பலகையை பற்றி மறந்து உட்கார நிமிர்ந்தபோது டக்கென்று இடித்து கொண்டு விட்டாள். சுரீர் என்ற வேதனை. இடிச்சு கொண்டு விட்டியா? ரொம்ப வலிக்கலையே? பரிவுடன் கேட்டபடி ரேவதி மெல்ல குனிந்தபடி தன் இடத்திலிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு ரயில் பயணம் தண்ணீர் பட்ட பாடு. வைத்தியர் என்ற நிலையில் ரயில் எந்த பொழுதிலும் எழுந்திருந்து சிகிச்சை செய்ய ஓட வேண்டிய தன்னை நேரத்தோடு இணைத்து கட்டுப்பாடாக வாழ்ந்துவிட்ட பழக்கம். மனதிற்குள்ளேயே அலாரம் வைத்து கொண்டு விட்டவள் போல் குறித்த நேரத்திலே அவள் விழித்து கொண்டு விட்டாள். விளக்குகளை ஏற்றி மற்றவர்களை தட்டி எழுப்பினாள். படுக்கையை சுருட்டிவிட்டு தொங்கு பலகைகளை கழற்றி மடக்கி வைத்துவிட்டு வேகமாக எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்தாள். அவரவர் பெட்டி படுக்கை சகிதம் துரிதமாக இறங்கும் கதவருகே சென்று நின்று கொண்டனர். புது மணப்பெண் புக்ககத்திற்குள் நுழைவதைப் போல் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வேகத்தை குறைத்து மெல்ல நெளிந்தபடி மன்மார்ட் ரயில் நிலையத்தில் பெருமூச்சு விட்டபடி நின்றது. இவர்கள் வந்த பெட்டி நிலையத்தை விட்டு சற்று தொலைவில் கட்டாந்தரை ஓரமாக நிற்கவே ரேவதி முதலில் கீழே குதித்து பெண்கள் யாவரையும் பத்திரமாக கை கொடுத்து உதவி கீழே இறக்கிவிட்டாள். ரங்கையா மூட்டைகளை எடுத்து வெளியே போட்டார். தண்டவாளங்களை தாண்டி நிலையத்தில் நின்றும் வீசிய மங்கிய விளக்கொலியில் தட்டு தடுமாறிக்கொண்டு எல்லோரும் தங்கள் ஜாமான்கள் சகிதம் ரயில்வே நிலைய பிளாட்பாரத்திற்கு வந்தனர். பிரயாணிகள் தங்கும் அறைக்குள்ளே சென்று தூசி படிந்த நாற்காலிகளையும் மேஜையும் துடைத்துவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர். திரும்பி போக டிக்கெட் ரிசர்வேஷன் என்னவாயிற்று என்று விசாரித்துவிட்டுத்தான் மேற்கொண்டு நகர வேண்டும் என்று ரேவதி கண்டிப்பாக கூறிவிடவே காலை 8 மணி வரை அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. குழாயை திருப்பினால் சொட்டு சொட்டாகத்தான் நீர் வந்தது. வடக்கே கடும் தண்ணீர் பஞ்சம் என்று தெரிந்திருந்தால் என் பிளாஸ்டிக் டப்பா கேன் நிறைய தண்ணீரை சிக்கனமாக செலவழித்து திருப்பேனே என சரோஜா ஆதங்கப்பட்டாள். சீதா எல்லோருக்கும் தான் கொணர்ந்திருந்த தண்ணீரை டம்ளரில் நிரப்பி வழங்க ஒரு வழியாக சிக்கன முறையில் பல் துளக்கி முகம் கழுவி தங்களை சீர் செய்து கொண்டனர். திரும்பி வரும் வரை தண்ணீரை சிக்கனம் செய்ய வேண்டும், ஜாக்கிரதை. கண்ட இடத்திலே தண்ணீரை பிடித்து குடிக்கக்கூடாது. வைத்தியர் என்ற ஹோதாவில் அடிக்கொரு தடவை ரேவதி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். ரங்கையா அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. காலை பத்திரிகையை வாங்கி கொண்டு படித்தபடியே பிளாட்பாரத்திலே உலாவினார். அருகே இருந்த ஒரு டீ கடையை எட்டி பார்த்தார். கவுண்டர் அருகே ஒரு பெரிய கியூ வரிசை கரம் சாயாவுக்கு காத்து கொண்டிருந்தது. காலை வேளையில் காபி சாப்பிடாமல் தலை வெடித்து போகும் சீதாவிற்கு. குளிருக்கு அடக்கமாக தலை மீது மப்ளரை கட்டி கொண்டு ஷாலை இழுத்து போர்த்தியபடி தங்கும் அறையிலிருந்தும் வெளியே வந்தாள். இருளை தள்ளி கொண்டு விடியற்காலை வெளிச்சம் வேகமாக பரவ துவங்கியது. காப்பி விற்கும் இடம் என்று பெயர் பலகை தொங்கிய இடத்திலே தலையும் குள்ளாயும் கம்பளி சட்டையுமாக ஒல்லியான ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். குட்டையும் கட்டையுமான ஒரு கம்பளி சட்டை குள்ளாயாசமி திகுதிகுவென்று எரிந்த ஒரு குமட்டி அடுப்பை மேஜை மீது வைத்து கூடையில் இருந்த பெரிய தோசைக்கல்லை அதன் மீது போடுவதை கவனித்தாள். அலுமினிய சட்டி நிறைய கொண்டு வந்திருந்த மஞ்சள் நிறமான மாவை ஒரு கிண்ணத்திலே அள்ளி அவன் தோசை வார்ப்பதை அவள் வியப்போடு பார்த்தாள். சுர் என்ற சப்தம் கேட்டதுமே மூக்கில் உயர்த்து விட்டவர்கள் போல் ரேகாவும் நிஷாவும் ஓடி வந்தனர். ஆண்டி, மசாலா தோசையா? நாக்கை சப்பை கொண்டு கத்தினார்கள். தோசை என்ற வார்த்தையை கேட்டதுமே மற்றும் எல்லோரும் பரபரப்பாக ஓடி வந்து விட்டனர். மசாலா தோசை பரவாயில்லையே, இந்த ஊரில் கூட கிடைக்கிறதே. ரங்கையா அவசரமாக பத்திரிகையை மடித்து இடுக்கிக் கொண்டு தேநீர் கியூவிலிருந்து ஓடி வந்து காப்பி கடையை முற்றுகையிட்டார். இதென்ன தோசை? எப்போ எங்களுக்கு கிடைக்கும்? ஆங்கிலத்தில் கேட்டாள் சீதா. கட்டை ஆசாமி அவளை பார்த்து விழித்தான். பேசன் கி பூடா ஆதா கண்டா தேரோ தும்கா படா और ஆல் கா சப்ஜி தேங்கே. சீதா நாக்கை கடித்து கொண்டாள். படித்த காலத்திலேயே அவள் இந்தியை பற்றி அக்கறை கொண்டதில்லை. அதன் பலனாக இந்தி சினிமாவுக்கு கூட போனதில்லை. இனி இந்த வயதில் வேற்று மொழியை கற்பதா என்ற விரக்தியுடன் விட்டுவிட்டிருந்தாள். வடநாட்டில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் இந்தி தெரிந்திருக்க வேண்டும். ரேவதி அவள் தோலை லேசாக பிடித்து அழுத்தினாள். ஹிந்தியை கண்டு ஏன் இப்படி மிரள்கிற? அவன் சொன்னதை மொழிபெயர்க்கிறேன் கேள். 1/2 மணி நேரத்தில் உனக்கு தோசையும் உருளைக்கிழங்கு கறியும் தரேன் என்கிறான். போதுமா? அனைவரும் சிரித்தனர். கட்டையும் ஒல்லியும் புரிந்தது போல் கூடவே சிரித்தனர். சீதாவிற்கு அது சமயம் நீலுவின் நினைப்புதான் நெஞ்சை உறுத்தியது. நீலு அதிகம் படித்தவன் இல்லை. 4 வகுப்போடு பள்ளிக்கு முழுக்கு போட்டு விட்டவன். ஆனால் அவனுக்கு பல மொழிகளை சரளமாக பேசத் தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது என்று பேசுவான். அந்த உண்மையை அவள் அவனுடன் பிரயாணம் செய்த போதுதான் உணர்ந்தாள். அதிசயப்பட்டாள். நீலு, உனக்கு எப்படி இத்தனை பாஷை பேச தெரிகிறது? எங்கேடா கத்துண்ட?
பள்ளிக்கூடத்துல போய் படிச்சால்தான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம்னு நினைச்சு எல்லாமே கத்துண்டுடலாம். அதுபோல இன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்நானம் பண்ணிட்டு தும்பப்பு போல வேட்டி உடுத்தி பட்டை பட்டையா விபூதி தரித்து கோவில் சந்நிதியில வந்து நிற்கிற ராமு மாமா போல பலர் வெளி தோற்றத்துல தான் பரிசுத்தமானவர். மனசு ரொம்ப அழுக்கு. என்னை போல குளிக்காம தாடியும் மீசையும் அழுக்கு வேட்டியும் பரட்டை தலையுமாக வெளிப்பார்வைக்கு அசிங்கமாக இருக்கிறவன் மனசு பளிச்சுன்னு சுத்தமானதாகவும் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு குணத்தை எடை போட முடியாது. நிலு, நீ ரொம்ப குழப்புற. காலம் செல்ல செல்ல நீயே புரிஞ்சுப்ப. திலீப்பும் ரதியும் அவனது அழுக்கு சட்டையையும் வேட்டியையும் பார்த்துவிட்டு அவனை தவறாக எடை போட்டு துரத்தி விட்டார்களே. சென்னைக்கு பல மைல்களுக்கு அப்பால் ரயில்வே நிலையத்து நடைபாதை மேல் நின்று கொண்டு அவள் துன்ப நிலையில் மூழ்கி போனாள். பேசன்கி போடா வேணுமா? ரேவதி கேட்டபொழுது விழித்து கொண்டாள். வேண்டாம், காபி மட்டும் போதும். 8 மணிக்கு மேல் திறந்த ரயில்வே புக்கிங் ஆபீஸிற்கு விஜயம் செய்து ரிட்டர்ன் டிக்கெட்டை பற்றி பலத்த குரலில் இந்தியில் தர்க்கித்துக் கொண்டிருந்தாள் ரேவதி. மற்றவர்கள் தங்களது மூட்டையுடன் அவள் வருகைக்காக காத்திருந்தனர். ரிசர்வேஷன் விஷயம் என்னாச்சு? ஏக காலத்தில் அலறினார்கள். அகமதாபாத்திலிருந்து இதுவரை ஒரு தகவலும் வரவில்லையாம். நாம் திரும்பும்போது இரவு வண்டிக்கு சில மணி முன்னதாகவே வந்தால் ரிசர்வேஷன் பற்றி சொல்வார்களாம். என்ன அநியாயம்! சென்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு முந்தி நாம் தந்தி அடிச்சோமே, இன்னுமா சங்கதி தெரியல? ரங்கையா குதித்தார். தந்தியில் சில சமயம் தபாலுக்கு பின்னால் வருவது வழக்கம். எங்கேயோ தாமதம் ஏற்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க, எப்படியாவது திரும்பும்பொழுது வண்டியில் இடம் பிடிச்சு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து ஊர் போய் விடுவோம். சுவாமி காரியமா வந்திருக்கோம், கவலையோடு ஏன் கோவிலுக்கு போகணும்? அதட்டினாள் ரேவதி. அங்கிருந்த பஸ் நிலையம் 1 கிலோமீட்டர் தூரம். திரும்பி போக டிக்கெட் ரிசர்வேஷன் நிச்சயமாகவில்லை என்ற கலவரத்தில் எல்லோர் கால்களும் தோய்ந்து போய் பொருள்களை தூக்கி நடக்கவே சிரமப்பட்டனர். டோங்காவில் போகலாம் என்று ரேவதி யோசனை தெரிவித்தாள். மைசூரில் எப்போதோ ஒரு சமயம் அந்த தார் மெழுகிய அழகான சாலையில் டோங்காவில் போன அனுபவம் சீதாவிற்கு. வெகு சுகமாக வேகமாக சக்கரம் தரையில் உருள்வதே தெரியாதபடி ஓடியதை எண்ணிக்கொண்டு டோங்காவில் ஏறிக்கொண்டாள். தலையில் ஜாமான்களை தூக்கியபடி மெல்ல நிலையத்திற்கு நடந்தே போயிருக்கலாமே என்று பிறகு தோன்றியது. குண்டும் குழியுமான பாதையில் டோங்கா ஓடிய போது ஆடிய ஆட்டத்தில் முதுகை பிளந்து கட்டியது. ஐயோ அப்பா என்று கூவிக்கொண்டு கோஷ்டியினர் முடிவில் இறங்கி பஸ்ஸில் ஏறிக்கொண்டனர். 32 கிலோமீட்டர் பஸ் பயணத்திற்கு பின்னர் அவர்கள் சீரடி ஸ்தலத்தை அடைந்தனர். அங்கிருந்து மறுபடியும் மந்திர் இருந்த இடத்தை மூட்டை முடிச்சுகளுடன் நடந்து அடைய வேண்டி வந்தது. இன்னும் எவ்வளவு தூரம்? அலுப்போடு கேட்டாள் சரோஜா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. ரேவதி சிரித்தாள். கோவில்களை சுலபமாக தரிசித்து விட்டால் புண்ணியமில்லையே, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கூவிக்கொண்டு சபரிமலை பயணம் எதற்காக செய்கிறார்கள்? புரிகிறதா? எதையும் வாழ்வில் எளிதாக அடைய முயல்வது தவறு, உபதேசித்தாள். சுறுசுறுப்பாக மூட்டையை சுமந்தபடி முன்னால் நடந்தாள். பளிங்கு கற்களால் ஆன சாயி மந்திரும் சுற்றுப்புற தோற்றமும் பக்தர்கள் வந்து தங்க வசதியாக கட்டப்பட்டிருந்த அறைகளும் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததை கண்டு சீதாவிற்கு மிக்க வியப்பு. அவர்கள் தங்கியிருக்க வசதிகள் கூடிய ஒரு தனி விடுதி வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. அப்பாடா என்று சிரம பரிகாரம் செய்ய அறைக்குள் கட்டில்கள் மீது உட்கார போட்டியிட்டனர் அவர்கள். ஜாமான்களை தூக்கி கொண்டு வெயிலில் நடந்து களைத்து போன சிரமம் அவர்களுக்கு. ஆனால் ரேவதி அவர்களை அப்படி விடுவதாக இல்லை. மணி 10:30 ஆகிவிட்டது. ஒரே ஒரு குளியல் அறைதான். ஆகட்டும், வெந்நீருக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன். சீக்கிரம் குளித்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு கிளம்புங்க. பகல் 12 மணிக்கு ஆரத்தி தரிசனம் இருக்கு, அதை பார்க்க வேணும் ஆணையிட்டாள். ஆண்டி, கோவில்ல சாப்பாடு கிடைக்குமா? கவலையுடன் கேட்டாள் நிஷா. முதல்ல கடவுள் தரிசனம், பிறகு ஹோட்டல் தரிசனம். கிளம்புங்கள். 24 மணி நேரம் ஆகலை, அதுக்குள் பல வருஷம் பட்டினி கிடந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடுன்னு ஏன் கூப்பாடு போடுறீங்க? ரேவதி அதட்டவே எல்லோரும் குளிக்க கிளம்பினார்கள். 12 மணி அளவிலே சாயிநாதனின் சமாதி கொண்ட கோவிலுக்குள்ளே நுழைந்து கியூ வரிசையில் நின்றனர். அன்று கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் வியாழக்கிழமை, சாயிநாதன் பூஜைக்கு உகந்த விசேஷ நாள். நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பல மொழியைச் சேர்ந்த மக்கள் முன்னதாகவே வந்து அறைகளில் தங்கிக் கொண்டு தரிசனத்திற்கு காத்திருந்தனர். ஆரத்தி பூஜையின் போது கூட்டத்தில் இருந்த பலர் கூடவே அர்ச்சகருடன் தோத்திரங்களை சேர்த்து கோஷித்து வணங்குவதை சீதா வியப்புடன் கவனித்தாள். ஒரு துளசியிலே தவறி கீழே விழுந்துவிட்டால் கூட கோவில் பணியாட்கள் சட்டென அதை பொறுக்கி ஒரு கூடையில் சேர்த்து அடிக்கொரு தடவை ஆலயத்தின் சுற்றுப்புறத்தை
தூசி போக பெருக்கி சுத்தப்படுத்துவதை அவள் அதிசயமாக பார்த்தாள். நம் கோவில்களிலும் ஏன் இந்த முறையை அனுசரிக்க கூடாது? பெரிய கோவில்களின் சுற்றுப்புறத்தை இப்படி அசிங்கம் செய்து வைக்கிறார்களே. சுத்தம் என்னும் வார்த்தையே நம்மை விட்டு ஓடிவிட்டது போல் தெருக்கள் வர வர வேதனையான சிந்தனையோடு நின்றாள். ஆரத்தி முடிந்து ஜோதியை வணங்கிவிட்டு அவர்கள் வெளியே வந்தனர். பாபாவின் திருவுரு கொண்ட படங்கள், மெடல்கள், மோதிரங்கள் கொண்ட பல கடைகள் கோவிலை சுற்றிலும் இருந்தன. நடுநடுவே இங்கும் அங்கும் பஞ்சாபியர் நடத்திய சாப்பாட்டு கடைகளும் இருந்தன. ஆண்டி, பஞ்சாபி சாப்பாடு சாப்பிடலாமா? ரேகா ஆசையுடன் கேட்டாள். மக்கிக்கா ரொட்டியும் மட்டர் பன்னீரும் சாப்பிட ஆசையா இருக்கு என்றாள் நிஷா. சீதாவிற்கு இது நாள் இல்லாத அதிசயமாக பசி வயிற்றை முறுக்கியது. இடமாற்றம் போலும் எண்ணிக்கொண்டே நடந்தாள். 2 நாளா நான் ரொம்ப அலைஞ்சிருக்கிறேன். எனக்கு இப்போ சூடா ரசம் சாதம் தான் வேணும். இன்னைக்கு எல்லோரும் என்னோட இங்கே இருக்கும் மதராஸ் ஹோட்டலில் நம் ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். ராத்திரி பஞ்சாபி சாப்பாடு கடைக்கு படையெடுப்போம். என்ன சொல்றீங்க? ரேவதி பேச்சுக்கு கோஷ்டியினர் பணிந்து விட்டனர். சாப்பிட்டதும் களைப்பு தீர விடுதியில் ஆளுக்கு ஒரு படுக்கையில் அடித்து போட்டது போல் தூக்கம். அன்று மாலை திடீரென குளிர்காற்று வீசியது. உடனடியாக தொடர்ந்து பலத்த மழை கொட்டிவிட்டது. அந்திவேளை தரிசனத்திற்கு கோவிலுக்கு வந்தபோதுதான் சீதா கவனித்தாள். ரயிலில் அவர்களுடன் பயணம் செய்த அந்த விதவை பெண்மணி தலையை முக்காடு போட்டிருந்தாள். அவளும் தரிசனத்திற்கு வந்திருந்தவள். இவளும் தரிசனத்திற்கு வந்திருந்தவள். புடவை நழுவாது மேல் உடலை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு கூட்டத்தின் இடையே அவள் கூனி குறுகி நின்றதை கடைக்கண்ணால் பார்த்த சீதாவிற்கு திடீரென நீலுவின் நினைவு நெஞ்சை அடைத்தது. தரிசனம் முடிந்த பின்னர் கோவிலை சுற்றியிருந்த கடையில் தேவையான ஜாமான்களை வாங்கி கொண்டு அவர்கள் இரவு சாப்பாட்டிற்கு பஞ்சாபி உணவு கடை ஒன்றில் புகுந்தனர். எனக்கு மக்கிக்கா ரொட்டி சர்சு காசஸ் வேணும். எனக்கு தண்டூரி ரொட்டி கூடவே சோளா. ஆண்டி, எனக்கு பாலக் பன்னீர், புதினா சட்னி, வெஜிடபிள் புலாவ் வேணும். ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொன்றை கேட்டு கத்தினர். உனக்கு என்ன? எங்கேயோ யோசனையா இருக்கியே. ரேவதி அவள் முதுகையை தட்டிய போதுதான் நினைவு வந்தது. ஏதாவது ஒன்று நீயே ஆர்டர் பண்ணிடு. கிடைச்சதை சாப்பிட நான் தயார். புன்முறுவல் அளித்தார். பாஜ்ரா ரொட்டி பாலக் பன்னீர் என்று கூறிக்கொண்டு சர்வர் தட்டுகளில் ரொட்டியும் கிண்ணத்தில் கீரை குழம்பும் கொண்டு வந்து வைத்தான். ரொட்டியை பிட்டு வாயில் ஒரு துண்டை போட்டு கொண்டவள் நினைப்பில் நீலு மறுபடியும் வந்து நின்றான். அவள் படித்து கொண்டிருந்த நாட்களில் ஹாஸ்டலுக்கு அவன் கடிதம் எழுதுவது உண்டு. வேலை, சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் கிடைத்துவிட்டன. எங்கே என்றுதானே கேட்கிறாய்? BA ME படித்திருக்கேனே, பெரிய ஆபீசர் வேலை என்று பெருமை பேச. இங்கே ஒரு பஞ்சாபியர் ஹோட்டலில் அடிமட்ட தொழிலாளியாகத்தான் சேர்ந்திருக்கிறேன். சாப்பாடுதான் பிடிக்கவில்லை. தினமும் ரொட்டியும் சோளே என்கிற கடலை குழம்பும் தின்று அழுத்து விட்டது. அம்மா கை மணக்கச் செய்யும் வற்றல் குழம்பும் ஜீரக ரசமும் அடிக்கடி நினைவுக்கு வருகிறது. மனிதன் சாப்பாட்டு வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறான் பார்த்தியா? அவ்வரிகளின் ஞாபகம் வந்தது. கண்காணாத ஊரில் வேற்று மொழிக்காரனின் சாப்பாட்டு கடையில் எச்சில் தட்டுகளை கழுவி மேஜை துடைத்து கடையை பெருக்கி சுத்தப்படுத்தி கடுமையாக நாள் முழுவதும் உழைத்து பாடுபட்டானே, யாருக்காக? குற்ற உணர்வு நெஞ்சை கவ்வியது. கண்கள் பனித்தன சீதாவிற்கு. மேஜை முன்னிருந்த கடலை குழம்பும் ரொட்டியும் தொண்டை குழியில் இறங்க மறுத்தன. மறுநாள் வியாழக்கிழமை. அதிகாலையிலேயே எழுந்து எல்லோரும் ஸ்நானம் செய்து வேறு உடுத்தி கொண்டு தயாரானார்கள். விடியற்காலை தரிசனம் முடிந்து மறுபடியும் அந்த தென்னிந்தியரின் காப்பி கடையில் இட்லி சாம்பார் என்று விழுந்தனர். சாம்பாரா இது? கத்திரிக்காயில் ஒரு துண்டத்தை கூட காணோம். கிண்ணம் முழுவதும் தேடினார் ரங்கையா. என்ன இருந்தாலும் நம் இட்லி சாம்பாருக்கு எதுவும் ஈடு இணை இல்லை, சிரித்தாள் மரகதம். சாப்பாட்டிற்கு பின்னர் மறுபடியும் கடைகளில் புகுந்து காசை பொருளாக்கி கொண்டிருந்தாள் சரோஜா. அவளுக்கு நிறைய உறவினர்கள். எங்கே போனாலும் ஏதாவது அவள் வாங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். சாயிநாதன் தங்கியிருந்த துவாரகா மாயி என்னும் இடத்தை தரிசித்துவிட்டு அன்று அவர் மூட்டி இன்னமும் கரண்டு கொண்டிருந்த ஊதி நெருப்பையும் தரிசித்து கொண்டு விபூதி பெற்றுக்கொண்டு சமாதிக்கு நடக்க இருந்த விசேஷ அபிஷேக ஆராதனையை காண அவர் மீண்டும் கோவிலுக்குள் வந்து கியூவில் நின்றனர். கோவில் உள்பிரகாரத்தில் இருந்து திணறிய கூட்டம் எதிரே அதையொட்டி பிரிந்த திறந்த முற்றத்திலும் ஒழிந்தது. அப்பொழுது அவள் பார்த்தாள். அந்த வெள்ளைப்புடவை முக்காடிட்ட விதவை பெண்மணி கண்களை மூடியபடி ஒரு புறமாக தியானத்தில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தாள். அடைப்பை திறந்து கொண்டு குபுகுபுவென பெருகிய உணர்வுகள் கன்னங்கள் மீது கண்ணீர் துளிகளாக வழிய கை கூப்பி வணங்கியபடி சதா நீலுவின் நினைவில் ஒன்றி போனாள். பல ஆண்டுகள் ஆகித்தான் விட்டன. அவள் அப்பொழுது 15 வயது பெண். துடைத்து விட்ட கோவில் வெண்கலச் சிலை போல ஓங்கி ஓடிய உயரமாக வளர்ந்து நின்றாள். பூவும் பொட்டும் இல்லாவிட்டாலும்
மகளின் பருவ செழிப்பைக் கண்டு பதறிப்போனாள் தாயார். பெரியவர்கள் முன்னால் வர அஞ்சி வீட்டிற்குள்ளேயே அடைபட்டு பதுங்கி பதுங்கி வாழும் நிர்பந்தத்தை நினைத்து அழும் மனம் புண்ணாகியது போதாது போல் அன்று இரவு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டதைக் கேட்டு அவள் துடித்து போய்விட்டாள். கூடத்து தரையில் பாயை விரித்து ஒரு ஓரமாக அம்மாவின் அருகே படுத்திருந்தாள் அவள். சுவரின் ஆணியில் மாட்டியிருந்த காய் விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. ரேழியிலிருந்து அப்பா எழுந்து வந்தார். இருமிக் கொண்டே முற்றத்தில் குரட்டில் உட்கார்ந்தார். உன்னத்தானே, எழுந்திருந்து இப்படி வா. அப்பாவின் அடிக்குரல் கேட்டு விழித்து கொண்டாள் சீதா. அரைக்கண்ணால் மெல்ல முற்றத்தை பார்த்தாள். அம்மா எழுந்து சென்று அப்பாவின் எதிர்ப்புற குரட்டில் உட்கார்ந்தாள். என்னவோ சொல்ல பீடிகையுடன் அப்பா இருமினார். சீதா நல்லா தூங்கிட்டாளா? அப்பாவின் கேள்வி சீதாவின் மார்பை படபடக்கச் செய்தது. கண்களை மூடிக்கொண்டு காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். தூங்குறா, அவளுக்கு வயசாட்சி ஒழிய ஒரு விஷயமும் புரியல, ரொம்ப வெகுளியா இருக்கா. அம்மா பெருமூச்செறிந்தாள். இன்னைக்கு கோவில்ல ஊர் பெரியவா அத்தனை பேரும் கூடியிருந்தா. எதிர் வீட்டு ராமுவும் மிராசு நடேசனும் தான் அதிகமா அதை பத்தி காரமா பேசினா. ஒரேடியா என்னை மடக்கிட்டா. நான் வழி இல்லாம ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறேன். திகைப்புடன் அம்மா கேட்டாள். என்ன சொல்றேன்? அவர்கள் பேசியது அவளை பற்றித்தான் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் சீதாவின் நெஞ்சு துடித்தது. இத்தனை நாளும் குழந்தைன்னு பேசாம இருந்துட்டோம். பெண்ணுக்கு இப்போ வயசாயிடுத்து. இனியும் நீ குல ஆச்சாரப்படி நடக்காம இருந்தா அர்ச்சகர் பதவியில சுவாமிக்கு பூஜை செய்வதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்னு ராமு கோபமாக கத்தினான். சும்மா விட மாட்டேனே, அம்மா முணுமுணுத்தாள். இந்த வாரம் விஷயம் தெரிந்த பெண்ணுகளை கூட்டி வச்சு அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடு. விவரம் தெரியாம அது பாட்டில கோவிலுக்கு வர்றதும் போறதும், அந்த தடி பெயர் நீலுவோட பேசிட்டு நிற்கிறதும் நம்ம தர்மத்துக்கே அடுக்காத விஷயம். சொல்லிட்டேன்னு சீறினான் நடேசன். நான் என்ன பண்ணுவேன்? ஏழை, அன்னாடம் காட்சி, ஊர் பெரிய மனுஷா தயவில் வாழ்றவன். அப்பா குழுங்க குழுங்க அழுதார். எச்சு பாட்டியை கூப்பிட்டுட்டு கேட்குறேன், கூட தலைமையில் என் வயிறு எரியறதே. இப்போ இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கதியா வரணும்? ஈஸ்வரா! அம்மா விக்கினாள். அடி வயிற்றிலிருந்து வேதனையும் விம்மலும் வார்த்தைகளாக வெடித்தன. அரைகுறையாக ஏற்கனவே வீட்டுக்கு வந்தவர்கள் அம்மாவுடன் பேசியதை கேட்டு திகிலடைந்து போயிருந்தாள். இப்பொழுது அந்த கொடுமை தனக்கு விரைவில் நடக்க ஊர்ஜிதமாகிவிட்டது என்ற உண்மையை அப்பா சொல்ல கேட்டதும் அவள் உடல் பயத்திலே சில்லிட்டு போயிற்று. உணர்வுகள் ஊமையாயின. எச்சுப்பாட்டியைப் போல அவளும் தலையை மழித்து கொண்டு வெள்ளை புடவையில் முக்காடிட்டு கொண்டு, ஐயோ, அலங்கோலம் செய்ய போகிறார்களா? கண்ணீர் வெள்ளம் போல் பெருகியது. பெற்றவர்களே அலங்கோலம் செய்ய துணிந்துவிட்ட போது யாரிடம் முறையிடுவாள்? யார் உதவியை நாடுவாள்? அதற்கு பின் அவளுக்கு உறக்கம் ஏது? ரகசியமாக கண்ணீரை தலையணை முழுவதும் வழிய விட்டு கொண்டிருந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை காலை அம்மா அவளை அழைத்து கடையில் தான் வாங்கி வந்த கண்ணாடி வளையல்களை கை நிறைய அமுக்கினாள். கூடத்து தலையில் உட்கார வைத்து தலையை இழைய இழைய வாரி பின்னி தோட்டத்து மல்லிகைப்பூ அத்தனையும் தொடுத்து சுமையாக தலையில் சூட்டினாள். முகத்தை துடைத்து போட்டுட்டு கண்களுக்கு மை தீட்டினாள். தன்னுடைய ஒரே ஒரு பட்டுப்புடவையை எடுத்து கொடுத்து உடுத்தி கொள்ளச் சொன்னாள். கண்கொள்ளா அழகோடு நின்ற பெண்ணை இறுக தழுவிக்கொண்டு ஓவென அழுதாள் தாயார். யமதூதன் நிழல் போல் எச்சிப்பாட்டியின் நிழல் வாயிற்படி அருகில் தெரிவதைக் கண்டு அம்மா அவசரமாக அழுகையை அடக்கிக் கொண்டாள். இன்னைக்கு முழுக்க இவை இப்படியே இந்த அலங்காரத்திலேயே இருந்துட்டு போகட்டும். பாவம், பின்னால் இப்படி பார்க்கவா போறோம்? எச்சுப்பாட்டி அம்மாவிடம் சொன்னபோது சீதா நெருப்பிலே விழுந்து விட்டவள் போல் துடிதுடித்து போனாள். கதவை மூடிவிட்டு அம்மா பாட்டியுடன் மேற்கொண்டு ஏற்பாடுகளை செய்ய வெளியே சென்று விட்டாள். அவர்கள் பேச்சு நின்றும் சனி பின்னிரவு, அதாவது ஞாயிறு அதிகாலை அவளுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்று விளங்கிவிட்டது. வீட்டிற்குள் இருப்பு கொள்ளாது அவள் தோட்டத்து கிணற்றுக்கு வந்தாள். மழைக்கு பின் கிணற்றிலே கையெட்டும் அளவில் நீர் நிறைய வழிந்து கொண்டிருந்தது. தொப்பென்று அதற்குள் குதித்து விட வேண்டும் போன்ற ஒரு ஆத்திரமும் ஆவேசமாக எட்டி பார்த்தாள். தலை நிறைய பூவும் கண்களில் மையும் நெற்றியில் குங்கும பொட்டுமாக தண்ணீருக்குள் பிரதிபலித்த பெண்ணின் உருவம் கொள்ளை அழகு. இந்த அழகை அலங்கோலம் செய்ய போகிறார்கள். அவளால் தாங்க முடியவில்லை. விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். இரு வீடுகளுக்கு இடையே இருந்த இடைச்சுவர் மழையினால் கரைந்து விழுந்து விட்டிருந்தது. சீதா குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சுவருக்கு அப்பால் நீலு சீதாவால் சகித்து கொள்ள முடியவில்லை. நீலு என்று கதறியபடி அவன் அருகே ஓடினாள். மேலும் கீழும் அவளை ஏற இறங்க பார்த்தான் அவன். அவனது கண்கள் குளமாயின.
உங்க அப்பா அங்கே கோவில்ல அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கார். இங்கே உங்க அம்மா. அவன் பேச்சு தடைபட்டது. துயரத்தினால் நீலு அவள் விக்கினாள். எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். எங்க அம்மா கூட ஊர்ல இல்ல. நானே உங்க ஆத்துக்கு வந்து பேசுறதுன்னு முடிவு செஞ்சுட்டு இருந்தேன். ஊர் பெரியவாளை ஏத்துக்க முடியாதுன்னு அப்பா சொல்றாரே. என்னை பலி கொடுக்க போறாடா நீலு. என்னை காப்பாத்த யாருமே இல்லையாடா. உனக்கு துணிவு இருந்தா இதை தவிர்த்து எதிர்க்க முடியும், நீலு திடமாக கூறினான். என்ன சொல்ற நீலு? உன்னை இந்த விபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். ஆனா நீ என்னை நம்பணும். இன்னைக்கு ராத்திரி ரயில் பயணத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி விடுறேன். ராத்திரி 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி மேலநத்தம் ஸ்டேஷனில் 12 மணி வண்டியை பிடிக்கலாம். என்னை நம்பி கிளம்பியாகணும். வருவியா? கடுமையாகவும் உரிமையாகவும் கேட்டான் நீலு. நீலு, நம்புறேன்டா. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போறத நினைச்சா நடுக்கமா இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துறா நீலு. உனக்கு ரொம்ப புண்ணியம்டா. சத்தம் போடாதே. உள்ளே போ. மற்றதை என்கிட்ட விட்டுடு, உறுதியளித்தான். அன்று முழுவதும் அலைந்து பல ஏற்பாடுகள் செய்த களைப்பு. மறுநாள் சடங்கில் ஏற்படும் மனச்சோர்வு இரண்டுமாக அம்மாவை உறக்கத்தில் அழுத்திவிட்டது. 8 மணிக்கே அவள் தூங்க போய்விட்டாள். அப்பா வாயில் திண்ணையில் படுக்க போய்விட்டார். 10 மணி அளவில் தலையணை மீது துப்பட்டியை போர்த்தி குறுக்காக படுக்கையில் வைத்தாள். பூனை போல் நழுவி தோட்டத்திற்குள் வந்தாள். நீலு கையை பிடித்து அவளை அலாக்காக தூக்கி தங்கள் வீட்டு பக்கம் அழைத்து கொண்டான். பேசவோ நிற்கவோ இல்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு இணங்கி அவன் கையை விடாமல் பற்றியபடி அவள் ஓடினாள். நெஞ்சிறைக்க மூச்சடைக்க உயிரே போய்விடும் போன்ற திகிலுடன் உடலெல்லாம் பதற திரும்பி பார்க்கவும் பயந்தவளாய் ஊறவிட்டே ஓடினாள். கையில எதுவும் எடுத்து வரவில்லை. அவனும் எதுவும் எடுத்து கொண்டு வரவில்லை. உடுத்தியிருந்த வேஷ்டியும் சட்டையும் பையில் கொஞ்சம் பணமுமாகத்தான் புறப்பட்டிருந்தான். அவள் மேனியில் நகைகள் ஏதும் கிடையாது. காதுகளில் சிகப்பு கம்மல், கழுத்திலே பவள மாலை, கையில் கண்ணாடி வளையல்கள். அவளும் உடுத்தியிருந்த துணியுடன் தான் கிளம்பி விட்டிருந்தாள். நகரத்திலே ஒரு சந்திற்குள்ளே அவளை அழைத்துச் சென்றான். அழுக்கு பிடித்ததொரு கட்டடம். அதற்குள் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தான். முகத்தை கழுவி வாயை கொப்பளித்துவிட்டு இருவரும் அறைக்குள்ளே வந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டனர். சீதா, பசிக்கிறதா? அன்போடு கேட்டான். சட்டைப்பையிலிருந்து ஒரு பர்ஸை எடுத்து திறந்தான். கத்தையாக ரூபாய் நோட்டுகள். அவள் கண்கள் வியப்பால் விரிந்தன. உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம்? கேட்டாள். ஊருக்கு போகும் அம்மா திருட்டு பயத்தில் தன் இரட்டை வடம் சங்கிலியை கழற்றி பெட்டியில் வச்சுட்டு போயிருந்தாள். அதை பக்கத்து டவுன் ஷராப்பு கடையில் விற்றேன். டிக்கெட் வாங்கினேன். மிச்சம் வச்சுட்டு இருக்கேன். எனக்காகவா இதெல்லாம் செஞ்ச? நீலு, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இப்போ ரொம்ப பிடிக்கிறது. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி இப்படி துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்குவேனா? திடீரென சீதாவை கவலை சூழ்ந்து கொண்டது. நீலு, நம்ம பற்றி இப்போ ஊரில் என்ன பேசின்னு இருப்பா? என்ன வேணும்னாலும் பேசட்டும், அக்கறை இல்லை. நீலு, எனக்கு ஒரு யோசனை தோன்றது, செய்வியா? சொல்லு. உன்னோட ஓடி வந்துட்டேன்னு கண்ணா பின்னான்னு ஊரில் எல்லோரும் பேசுவா இல்லையா? அதனால் நீயே என்னை கல்யாணம் பண்ணிட்டு விடு. சி அசடு. என்ன பேச்சு இது? உன்மேலே எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு, வாஸ்தவம்தான். ஆனால் இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட உன்னை நான் அழைச்சிட்டு வரல. உன்னை பார்க்குற போதெல்லாம் எனக்கு என் அக்கா பர்வதம் ஞாபகம்தான் வரும். உனக்கு ஒரு அக்கா இருந்தாளடா? எனக்கு தெரியாது. அவள் செத்து போய் எத்தனையோ காலமாச்சு. அப்போது நீ சின்ன குழந்தை. அவள் எப்படி செத்து போனா தெரியுமா? உன்னை போல சின்ன வயசில் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்போ அவளுக்கு வயது 9. அவள் புருஷனும் செத்து போயிட்டான். 14வது வயசில் அவள் அழ அழ அவளை ஊரார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அம்மா அலங்கோலம் பண்ணிட்டா. அந்த காட்சி என் மனசில் அப்படியே நிற்கிறது. உள்ளத்தில் ஆறாத ரணமாயிட்டது. அன்னையிலிருந்து நான் நம்ம ஆச்சார பழக்க வழக்கங்களை வெறுக்க ஆரம்பித்தேன். என் மனசாட்சி சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீலுவின் குரல் உணர்ச்சி வசத்தால் தழுதழுத்தது. துஷ்டன், முரடன், அசத்துன்னு பேர் கிடைச்சிது. கவலைப்படலை. என் அக்காவுக்கு வைதவிய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருந்தது. கதவு மூலையில் காலம் மட்டும் ஒளிஞ்சு வாழறது அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் வெறுப்பு தாங்க முடியாமல் அவள் தன்மேலேயே மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுட்டாள். அந்த கோரத்தை என்னால் எப்படி மறக்க முடியும்? அது மாதிரி ஒரு கதி உனக்கும் நேரக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லி சொல்லி ஆத்திரப்பட்டது. அதுதான் உன்னை தைரியமாக அழைச்சிட்டு ஓடி வந்துட்டேன். மற்றபடி நீ என் வரைக்கும் என் கூட பிறக்காத ஒரு சகோதரி, புரிஞ்சுக்கோ என்றான் துயரம் நிரம்பிய குரலில். உண்மையில் நீலு அத்தனை நல்லவனா? நம்பவே முடியவில்லையே. அயோக்கியன், துஷ்டன் என்றெல்லாம் அப்பா சொல்வார்.
நிமிர்ந்து பார்த்து பேச அஞ்சி அவர்கள் தெரு பெண்கள் நடுநடுங்கி அவனை கண்டு ஓடி ஒளிவார்கள். அந்த உருவில் இத்தனை நல்ல மனிதனா? அவள் கண்கள் நீரை பெருக்கின. நீலு, நீலு என்றவள் மேலே பேச முடியாமல் விம்மினாள். என்றான் அவன். கண்களை துடைத்தபடி கேட்டாள் சீதா. நீலு, இப்ப நான் என்ன செய்வேன்? பயமா இருக்கே. மறுபடியும் எப்படி நம்ம ஊருக்கு போறது? ஊருக்கு எதுக்காக போகணும்? நான் சொல்றபடி கேட்டா நீ இந்த அவமானத்திலிருந்து மீண்டு தலை நிமிர்ந்து வாழ்வ. என் பேச்சை கேட்பியா? அவள் தலையசைத்தாள். கிராமத்து வாழ்க்கையில் அடிபட்ட முரட்டு வாலிபன் தான் நீலு. ஆனாலும் அவனுக்கு பட்டணத்தில் உள்ள பல விஷயங்கள் தெரிந்திருந்தன. சீதாவிற்கு வியப்பு தாங்க முடியவில்லை. அன்றைய தினமே அவளை சாரதா தேவி நடத்தி வந்த அனாதை பெண்கள் இல்லத்திற்கு கூட்டிச் சென்றான். வெளியே அவளை பெஞ்ச் மீது உட்கார வைத்துவிட்டு தலைவியை பார்க்க அவன் மட்டும் தனியே சென்றான். அவளிடம் என்ன பேசினானோ, மந்திரமோ மாயமோ தெரியாது. சீதாவை தங்கள் இல்லத்திலே சேர்த்துக்கொள்ள தலைவி உடனடியாக ஒத்துக்கொண்டு விட்டாள். அத்துடன் அவளுக்கு கல்வி பயிலவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இல்லத்திலே தங்குவதற்கு தேவையான துணிகள், பெட்டி, படுக்கை எல்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு மாலையே அவளை அந்த இல்லத்தில் அவன் சேர்த்து விட்டான். அப்போ நான் போயிட்டு வரேன், ஞாபகம் வச்சுக்கோ. சீதா, நீ இங்கே இருக்கிற விஷயம் ரொம்ப ரகசியமாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. நன்னா படி. இந்தா, செலவுக்கும் பணம் வச்சுக்கோ. சீதா, 10 ரூபாய் நாணயங்களை அவள் கையில் வைத்தான். அவனது பிரிவின் பலுவை தாழாமல் அவள் அழுது விட்டாள். நீலு, நீ என்னை விட்டுட்டு எங்கேடா போற? விம்மினாள். நீ படிச்சு முன்னுக்கு வரணுமானால் கொஞ்ச காலம் நான் உன் செலவுக்கு பணம் அனுப்ப ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் வெளியூருக்கு எங்கேயாவது போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பணும். வரட்டுமா? வாயில் கேட் வரை அவனை வழி அனுப்பி விட்டு கொண்டே நின்றாள் சீதா. அவள் மனதை ஒரு உண்மையான நண்பனை பிரியும் ஏக்கம் உருக்கியது. ஒவ்வொரு மாதமும் அவனிடமிருந்து ஒழுங்காக படிக்க பணம் வந்து கொண்டே இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் ஒரு முறை அவன் அவளை பார்க்க வந்திருந்தான். ஆள் மிகவும் மாறிவிட்டிருந்தான். இளைத்து பாதியாகி விட்டிருந்தான். அவனது பொன்னிறம் மாறி மங்கி கருத்து போயிருந்தான். நீலு, ரொம்ப மாறி போயிட்டியே, அனுதாபத்துடன் விசாரித்தாள். மனசு மட்டும் உன்வரை என்றும் மாறாது, தெரிஞ்சுக்கோ. கிராமத்துக்கும் போயிட்டு வரேன், லேசாக சிரித்தான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா அம்மா எல்லோரையும் பார்த்தியாடா? என்ன சொன்னா? ஊரே கட்சி கட்டிண்டு என்னை அடிச்சு நொறுக்க புறப்பட்டிருந்தது. மிராசு நடேசு தான் பஞ்சாயத்து பண்றவரை மேலே கை வைக்கப்படாதுன்னார். அவன் நிறுத்தினான். என்ன திருப்பாச்சு? பதறினாள். தூணில கட்டி வச்சு அடிக்கும்படி முடிவாக்கினார். ஐயோ, அடிச்சாளா? பதறினாள் அவள். கள்ளங்கபடமில்லாத ஒரு சின்ன பெண்ணை திருட்டுத்தனமாக கடத்தி கொண்டு போன குற்றம் அடி வாங்கினேன். அந்த பெண்ணு எங்கேடான்னு கேட்டா. எனக்கு தெரியாதுன்னுட்டேன். அவ அவ என்னை விட்டு எங்கேயோ ஓடிட்டான்னு பொய் சொல்லிட்டேன். அவன் உதடுகள் துடித்தன, வார்த்தைகள் தடுமாறின. நீலு, நீலு என்று அரற்றினாள் சீதா. பாவி சண்டாளான்னு ஊரே என்னை மொத்துன்னு மொத்தினார்கள். என் அம்மா கதறி அழுதா. நான் வாயே திறக்கல. உடம்பெல்லாம் கணுவாய் வலிச்சுது. ஆத்துக்கு போய் மடமடன் வெந்நீரை வச்சு ஸ்நானம் பண்ணினேன். அத்தோடு அந்த ஊருக்கு முழுக்கு போட்டுட்டு கிளம்பிட்டேன் சீதா. விரக்தியுடன் சிரித்தான். சீதாவின் இதயத்தில் ரத்தம் கசிவது போல் இருந்தது. நீலு, எனக்காக நீ அடி, அவமானம் எல்லாத்தையும் ஏத்துருக்கியே, இதுக்கு பிரதியா நான் எப்படி? அவள் துக்கத்தில் திணறினாள். நன்னா படி, முன்னுக்கு வா. இந்த சமூகத்தின் முன்னால தலை நிமிர்ந்து நெல், அதுவே போதும். பொட்டும் பூவும் பெண்ணோட கூட பிறந்த சௌபாகியங்கள், அவைகளை நீ உதறக்கூடாது. அந்த பாக்கியங்களை அனுபவிச்சுண்டு நிறைவோடு இரு, ஆசீர்வதித்தான். தன் கையில் இருந்த 2 ரூபாய்களை அவள் கையில் செலவிற்கு கொடுத்துவிட்டு அவன் விடை பெற்று கொண்டான். அதன் பின் 1 வருடம் முழுவதும் செலவிற்கு பணமும் வந்தது. திடீரென ஒரு நாள் அவை யாவும் நின்று போயின. ஏன்? வேலையில்லாமல் அவன் திண்டாடுகிறானோ? ஆனால் நல்ல வேளையாக சாரதா தேவியின் முயற்சியால் அவளுக்கு உபகார சம்பளம் கிடைத்தது. படித்தாள். சில ஆண்டுகளில் அவள் பட்டதாரியானாள். சாரதா தேவியின் சிபாரிசினால் இன்டர் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் நிறுவனத்தில் கணக்கராக அமர்ந்தாள். ஆரம்ப காலத்தில் அவள் வேலை செய்த நிறுவனம் மிகச்சிறிய அளவில் தான் நடந்து வந்தது. அதன் தலைவர் மல்ஹோத்ரா நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். அதை தானே சாமர்த்தியமாக நடத்தி வந்த அவர் மனைவி சில ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப விரும்பினாள். குறைந்த விலைக்கு அந்த நிறுவனம் சீதாவிடமே வந்து சேர்ந்தது. இவ்வாறெல்லாம் தன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்று கனவில் கூட சீதா நினைத்தவள் இல்லை. அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்தது. நெஞ்சிலே துணிவு இருந்தது. நம்பிக்கைக்கும் ஆட்கள் சூழ்ந்திருந்தனர். விரைவில் அவளது நிறுவனம் வேகமாக முன்னேறி ஒரு பெரும் தொழிற்சாலை
மொத்த வியாபாரக் கடை, ஆபீஸ்கள், கிளைகள் என பரவிவிட்டன. பங்களா, கார், ஆட்படைகள் என்ற அமோகமான வாழ்வு. இதுவரை தலைமறைவாக இருந்த உறவினர்கள் ஓடோடி வந்து அட்டை போல் ஒட்டி கொண்டனர். ஊரை விட்டு ஒருவனுடன் ஓடிவிட்டவள் என்ற அவச்சொல் அடியோடு மறைந்து விட்டது. பணம் எல்லா மேடு பள்ளங்களையும் இட்டு நிரப்பிவிட்டது. ஆனால் அவள் மனதிலே நிறைவை கொடுக்க அதற்கு திறமை இருக்கவில்லை. இத்தனைக்கும் காரணமான நீலு, அவன் எங்கே எங்கே என்று சதா உள்ளம் உழைத்தது. இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம் என்று உறவினர்கள் அவள் காதுபட பேசியபோது அவன் இறந்து விடவில்லை, எப்படியோ எங்கேயோ வறுமையுடன் வாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். நீலுவை சந்தித்து அவளது வயது காலத்தில் அவனை சுகமாக வாழ வசதி செய்து தர வேண்டியது அவள் கடமை இல்லையா? அதை நிறைவேற்றத்தானே தவிக்கிறாள். ஆனால் வழி? அவன் எங்கே இருக்கிறான்? வழியே தேடிக்கொண்டு வந்தவனை மனம் நோக பேசி அனுப்பிவிட்டார்களே அவர்கள். சமாதிக்கு அபிஷேகம் செய்த பின்னர் பக்தர்கள் அருகே வந்து தொட்டு நமஸ்கரிக்க கோவிலார் அனுமதித்தனர். நீண்டதொரு கியூவில் அவள் நகர்ந்து கொண்டே வந்தால், முதல் நாள் மாலை கடையில் வாங்கிய சாய் பகவான் என்ற புத்தகத்தில் ஏடுகளை புரட்டிய போது காணப்பட்ட சில வரிகள் இப்போது கவனத்திற்கு வந்தது. துவாரகா மாயி மீது காலை வைத்தவுடன் என் பக்தர்களின் எல்லா துன்பமும் மறைந்துவிடும். என்னையே பூரணமாக நம்பி சரணடைகின்ற என் பக்தர்களுக்கு நான் அருளை வழங்குவேன், ரட்சிப்பேன், குறைகளை தீர்த்து வைப்பேன். பளிங்குக்கல்லால் ஆன சமாதி மீது குடம் குடமாக நீரை கொட்டிவிட்டு ஆட்கள் துடைத்த வண்ணம் இருந்ததால் ஒவ்வொருவராக அருகில் சென்று கையை அதன் மேல் வைத்து தொழுது வணங்கி அருளை வேண்டிக் கொண்டு நகர்ந்தார்கள். என்ன நினைக்கிறியோ அதை ஆண்டவன் கொடுப்பார். மனப்பூர்வமாக உள்ளம் உருகி வேண்டிக்கணும். ரேவதி மெல்ல கிசுகிசுத்தாள். சமாதி அருகே வந்ததும் ஏனோ உணர்ச்சி வசத்தில் சீதாவின் உடல் ஆடியது. தன் இரு கைகளையும் பளிங்கு கற்கள் மீது வைத்தாள். நீலுவை சந்தித்து கடமை செய்ய அருள வேண்டும் பகவானே. எண்ணி முடிப்பதற்குள் கண்களில் தாரையாக நீர் வழிந்தது. கால்கள் தள்ளாட மெல்ல நகர்ந்தாள். அவர்கள் பகல் உணவிற்கு பின்னர் மாலையில் பஸ்ஸில் புறப்பட்டனர். 4 மணிக்கே மான்மார்ட் நிலையத்திற்கு வந்ததும் திரும்பும் பிரயாண டிக்கெட்டுகள் பற்றிய நிலை கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது. நாளன்னைக்கு காலேஜ் போயாகணுமே, நிஷா ஆர்ப்பரித்தாள். என் தங்கை பெண் நிச்சயதார்த்தம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை. இங்கே வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ரிசர்வேஷன் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? கவலையடைந்தாள் மரகதம். ரேவதி மட்டும் துணிவாக இருந்தாள். ஒன்றாக உட்கார முடியாது போகலாம், அவ்வளவுதான். ரிசர்வேஷன் தானே கிடைக்கல, டிக்கெட்டுகள் இருக்கே, கவலை வேண்டாம். வண்டி வந்ததும் எல்லோரும் இடம் கிடைச்சா ஒரு பெட்டியில் ஏறிடுவோம். பிறகு நிதானமாக பார்த்து இடத்தை பிடிக்கலாம். ரங்கையா ஆண் பிள்ளை, எல்லா ஜாமான்களையும் தூக்கி கொண்டு உள்ளே சென்று காவலாக ஒரு பக்கத்தில் நிற்கட்டும். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அபயம் அளித்தாள். தண்ணீர் இல்லாத தங்கும் அறைக்குள் யாவரும் மீண்டும் படையெடுத்தனர். வெளியில் இருந்த குழாய் நீரை பிடித்து வந்து முகம் கழுவி சீராக்கி கொண்டு எஞ்சியிருந்த பிஸ்கட்டுகள், ரொட்டிகள் இத்தியாதிகளை வயிற்றுக்குள் போட்டு புதைத்தனர். இருட்டத் துவங்கியது. குளிர்காற்று சில்லென்று மேனியை துளைத்தது. தூரத்தை கடலை மாவு தோசைக்கல் மீது வேகும் மனம் மூக்கில் வந்து மோதியது. இவர்கள் இருக்கும் இடத்தில் பின்னும் ஒரு கோஷ்டி வந்து புகுந்து கொள்ளவே நெரிசல் தாங்க முடியாமல் அறையை விட்டு வெளியே வந்தாள் சீதா. ரேவதியும் பின்தொடர்ந்தாள். குட்டையாசாமி அந்த கம்பி கடை அருகே அவசரமாக தோசையை சுட்டு கொண்டிருந்தான். அவனை சுற்றி ஒரு கும்பல். மறுபடியும் பேசன்கி பூடாவா? ரேவதி சிரித்தாள். அது சமயம் ஒரு கிழவன் இருமியபடி மெல்ல நடந்து அங்கே வந்தான். தலை முழுவதும் கம்பளியால் போர்த்தியபடி நடக்க முடியாதவனாக காப்பி கடைக்கு எதிரே அமர்ந்தான். குட்டையாசாமி அவனை கண்டதும் பற்களை காட்டி கைசாகை என்றான். கிழவன் இருமியபடியே அவனை பார்த்தான். சீதா அப்பொழுதுதான் கவனித்தாள். அவள் முகம் சுருங்கியது, மனது தவித்தது. அப்படி இருக்குமா? சில்லென்று எங்கிருந்தோ பனிக்காற்று வீசியது. சீதாவின் உடல் நடுங்கியது. தலை மீது இருந்த கம்பளியை இன்னும் நன்கு இழுத்து முகத்தின் மீது வழியும்படி விட்டுக்கொண்டு கிழவன் மறுபடியும் இரும்பினான். கடலை மாவு தோசையின் மனம் பிளாட்பாரம் முழுவதும் பரவவே மேஜையை சுற்றி கும்பல் அதிகரிக்க துவங்கியது.